Hello friends, நான் உங்களோட அருணாச்சலம். ஆக்சுவலி நம்ம ஜான் 2025 எக்ஸாம் சிஏ இன்டர்மீடியட் எக்ஸாம் ஜான் 2025 எக்ஸாமினேஷனுக்கு நம்ம படிக்கிறதுக்கு பிளான் போட்டிருந்தோம், ஸ்கெடியூல் போட்டிருந்தோம். நம்மளுடைய டார்கெட் என்ன வச்சுருந்தோம் அப்படின்னா 3 சப்ஜெக்ட்லேயுமே எக்ஸாம்ஷன் அப்படின்ற பிளான் போட்டு தான் நம்ம படிக்க ஆரம்பித்தோம். யூனோ அஸ் யூ ஆல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மார்ச் 4th அன்றைக்கி எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு. ஜான் 2025 சிஏ இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்துச்சு. எதிர்பார்த்த மாதிரி பாஸ் ஆயாச்சு. பட் 3 சப்ஜெக்ட்லையும் எக்ஸாம்ஷன் வரல. ஐ கெட் எக்ஸாம்ஷன் ஒன்லி இன் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டில் மட்டும் நான் 61 எடுத்தேன். எஃப்எம்மில் 51. ஸோ எக்ஸாம்ஷன் வரல. பட் 3 சப்ஜெக்ட்டுக்குமே எக்ஸாம்ஷன் ட்ரை பண்ணோம். ஒன்று தான் எக்ஸாம்ஷன் வந்துச்சு. பட் எனிவேஸ் நம்ம பாஸ் ஆகிட்டோம். ஸோ டுடே ஃபஸ்ட் டே ஆஃப் மை ஆர்டிகல்ஷிப். ஃபேர்ம் பேர் சொல்லலாமான்னு தெரில, பட் இட் வாஸ் எ வெரி குட் ஃபேர்ம். ஸோ இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டே ஆர்டிகல்ஷிப் போகிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு தென் பார்க்கலாம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 3 சப்ஜெக்ட் எக்ஸாம்ஷன் டார்கெட் வச்சு என்னால் ஒன்று தான் எடுக்க முடிஞ்சது, பரவாயில்ல. ஸோ என்னால் எடுக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் கண்டிப்பாக எடுக்க முடியும். தென் இப்போ வந்து மே 2025 எக்ஸாமினேஷன் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக விடாமல் பண்ணுங்கள். அதிகமாக டார்கெட் வைங்க, அப்படின்னா தான் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். விட்டுறாதீங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நம்பிக்கையோடு இருங்க, ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். அண்ட் தென் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ். தேங்க்யூ.